அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 10 பாடம் தமிழில் பகுதி 1, 2 மதிப்பெண்கள் படி வினாவிடைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. கூடுதல் பயிற்சியாக பகுதி 2 மேலும் வினாவிடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் படித்து எழுதி பார்த்து வினாக்களுக்கு விடைகள் கூட எழுதி அனுப்பலாம். வரிசை எண் 16 to 21 வரிசை எண் 21 கட்டாயமாக விடையளிக்கவும். வரிசை எண் 16 விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. ஆவணா ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. வினா தப்பாட்டம் எவ்வகை ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது? ஒயிலாட்டத்தில் பயன்படும் இசைக்கருவிகள் யாவை? இதில் வினா குறியீடு வினா சொல்லுக்கு அடிக்கோடு போட்டு காட்ட வேண்டும். வரிசை எண் 17 பாரதியார் எழுதிய நூல்கள் யாவை? விடை குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திசூடி. வரிசை எண் 18 நச்சுப்படாதவன் செல்வம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருள் எழுதுக. விடை பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர். இந்த விரும்பப்படாதவர்க்கு அடிக்கோடு போட்டு காட்ட வேண்டும். வரிசை எண் 19 முல்லைப்பாட்டின் முதற் பொருள் எழுதுக. விடை முதற் பொருள் நிலமும் பொழுதும். நிலம் காடும் காடு சார்ந்த இடமும். பொழுது பெரும் பொழுது கார்காலம், ஆவணி, புரட்டாசி. சிறுபொழுது மாலை. வரிசை எண் 20 விருந்தினரை மகிழ்த்து கூறும் முகமன் சொற்கள் எழுதுக. விடை நல்ல சொற்களை பேசுதல், முகமலர்ச்சியுடன் பேசுதல், அவருடன் தொடர்புடைய செய்திகளை கூறி மகிழச் செய்தல். வரிசை எண் 21 அருமை எனத் தொடங்கும் குறள் எழுதுக. அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். பிரிவு 2 ஏதேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 5 × 2 = 10. வரிசை எண் 22 எண்ணு பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக. 5 சால்பு ஊன்றிய தூண். விடை 5 தமிழ் எண்ணூறு ரூ போட வேண்டும். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. 4 போட்டு மேல் நோக்கி கால் இழுத்து விட வேண்டும். 2 வரிசை எண் 3
சொற்களை பிரித்து எழுதுக. விளக்கம் தருக. பலகை ஒலி. பலகை கூட்டல் ஒலி, அதாவது பலகையின் ஒலி. மற்றொன்று பல கூட்டல் கை கூட்டல் ஒலி. மூன்றாக பிரித்து காட்ட வேண்டும். பல கைகளால் எழுப்புகின்ற ஒலி. வரிசை எண் 24 இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. மலை மாலை. விடை பழனிமலைக்கு காலை சென்று மாலை திரும்பினோம். இதேபோல நீங்க வேறு மலையை கூட சுட்டி காட்டி, பொதிகை மலை, இமயமலை, வேறு ஏதாவது திருப்பரங்குன்றத்து மலை, திருத்தணி மலை சொல்லி காட்டி எழுதி பார்த்து கொள்ளலாம். வரிசை எண் 25 கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை எழுதுக. ஆடு, கல், மக்கள், பழம். விடை ஆடு என்ற சொல்லுக்கு கூட்டப்பெயர் ஆட்டு மந்தை. கல் என்ற சொல்லுக்கு கூட்டப்பெயர் கல் குவியல். மக்கள் என்ற சொல்லுக்கு மக்கள் கூட்டம். பழம் என்ற சொல்லுக்கு கூட்டப்பெயர் பழக்குலை. வரிசை எண் 26 ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. அ நாகப்பட்டினம், ஆ சைதாப்பேட்டை. விடை நாகப்பட்டினத்தை நாகை என்று மருவி வழங்குகிறோம். சைதாப்பேட்டைக்கு சைதை என்று மருவி வழங்குகிறோம். இதேபோல கோயம்புத்தூர் என்ற சொல்லுக்கு கோவை என்று மருவி சொல்லாக சொல்லலாம். செங்கல்பட்டு செங்கை என்று சொல்லலாம். வரிசை எண் 27 கலைச்சொல் தருக. மாடர்ன் லிட்ரேச்சர், ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். விடை மாடர்ன் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நவீன இலக்கியம். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு பண்டைய இலக்கியம். வரிசை எண் 28 பகுபத உறுப்பிலக்கணம் தருக. வருக. இதை வா அடைப்புக்குள்ள வருன்னு போட்டுக்கொள்ள வேண்டும். கூட்டல் க என்று பிரிக்க வேண்டும். வா பகுதி என்று எழுத வேண்டும். அடைப்புக்குள் இந்த வா என்பது இலக்கண விதிப்படி வரு என குறுகியது விகாரம். க வியங்கோல் வினைமுற்று விகுதி. மூன்று மதிப்பெண்கள் 18. பிரிவு 1 2 × 3 = 6. ஏதேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வரிசை எண் 29 முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைத்த உணவுப் பொருட்கள் யாவை? விடை முல்லை நிலத்தில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் வரகு, சாமை, முதிரை. மருத நிலத்தில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்
செந்நெல், வெண்ணெய். வரிசை எண் 30. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. விடை: இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றன. மனிதன் கணினி வழியாகவும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் வழியாகவும் தன்னை மேம்படுத்திக் கொள்ள ஏதுவான சூழல் உருவாகி உள்ளது. விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்களில் மனிதர் அளிக்கும் சேவையை ரோபோக்கள் அளிக்கின்றன. வாகனங்களை இயக்குவதற்கும் நிறுத்துவதற்கும் தானியங்கி இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பரிணாம வளர்ச்சியின் மணிமுடியாக திகழும் மனிதன் தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் தன்னை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதில் ஐயமில்லை. வரிசை எண் 31. உரையை படித்து வினாக்களுக்கு விடையளி. பாவை குறித்த செய்திகள் சங்ககாலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. திருக்குறளில் மரப்பாவையை குறித்து கூறப்பட்டுள்ளது. திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை காண முடிகிறது. ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகிற கூட்டு குடும்ப கலையாக தோற்பாவை கூத்து விளங்குகிறது. தோற்பாவை கூத்து, கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம் என்பனவாகவும் மாற்றம் பெற்றுள்ளது. வினா: மரப்பாவை பற்றி குறிப்பிடும் நூல் எது? விடை: திருக்குறள். வினா எண் 2. பாவை குறித்த செய்திகள் அடங்கிய காலம் எது? விடை: சங்க காலம். வினா எண் 3. இவரை பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன? பாவை கூத்து. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இதில் இந்த உரை பத்தியை நன்கு படித்து பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். பிரிவு 2. 2 × 3 = 6. இவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். வரிசை எண் 34வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கவும். வரிசை எண் 32. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. விடை: இடைக்காடனார் பாடிய பாடலை குசேல பாண்டியன் அவமதித்தான். இடைக்காடனார் கடம்பவனத்து இறைவனிடம் வேண்டி முறையிட்டார். இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு வெளியேறி வையை ஆற்றின் தென்பக்கத்தில் கோவிலை உருவாக்கி அங்கே எழுந்தருளினார். இதனை அறிந்த மன்னன், யான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் இங்கு எழுந்தருளினீர் என வருந்தினான். இறைவன் இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றத்தை தவிர வேறு எந்த குற்றமும் இல்லை என்றார். தன் தவற்றை உணர்ந்த மன்னன் இடைக்காடனாருக்கு மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் அமர்த்தி சிறப்பு செய்தான். வரிசை எண் 33.
எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். விடை: நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன். உடலுக்கு வேண்டிய உணவை தேடிக்கொள்ளும் வழி வகைகளை அறியேன். காட்டில் செல்வதற்கான வழிவகைகளை அறியேன். இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன். வரிசை 34. அடி பிறழாமல் எழுதுக. அன்னை மொழியே எனத் தொடங்கும் அன்னை மொழி பாடல் எழுதுக. அல்லது வாளால் அறுத்துச் சுடினும் எனத் தொடங்கும் பெருமாள் திருமொழி பாடல் எழுதுக. பிரிவு 3. 2x3 = 6. எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்கவும். குறள் வெண்பாவின் பொது இலக்கணம் தந்து எடுத்துக்காட்டு தருக. வரிசை 35. குறள் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று வரும். 2 அடிகளில் முதல் அடியில் 4 சீர்களும் 2ஆம் அடியில் 3 சீர்களும் வரும். சான்று: அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வரிசை 36. அலகிட்டு வாய்ப்பாடு தருக. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அட்டவணை 4 பிரிக்க வேண்டும். முதல் அட்டவணை வரிசை எண், 2வது அட்டவணை வரிசை 36 அலையிட்டு வாய்ப்பாடில் விடை 4 அட்டவணையாக பிரித்துக் கொள்ள வேண்டும். முதல் அட்டவணை வரிசை எண் 1 முதல் 7 எண்கள் போட்டுக்கொள்ளவும். 2வது அட்டவணை சீர்கள், 3வது அட்டவணை அசைகள் பிரித்து காட்டலாம். 4வது அட்டவணை வாய்ப்பாடு என்று போட்டுக்கொண்டு அட்டவணைக்கு கீழ் கண்டிப்பாக இக்குறளில் என்ன வாய்ப்பாடு அமைந்துள்ளது என்பதை குறித்து காட்ட வேண்டும். ஒழுக்கம் அப்படின்னு 2ஆக பிரிக்க வேண்டும். 2 எழுத்து வரும்பொழுது அது நிறையசை. க குறிலும் ஒற்றும் வந்துள்ளது நேரசை. நிறைநேர் புளிமா. அதேபோல் விழுப்பம் என்ற சீரை 2 குறிலாக பிரிக்க வேண்டும். ஒற்று சேர்த்து எழுத வேண்டும், தனியாக பிரிக்கக்கூடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விழு நிறையசை. ப குறிலும் ஒற்றும் வரும் பொழுது நேரசை. நிறைநேர் புளிமா. வரிசை 3 சீர் 3 தரலான். த ர 2 குறில் நிறையசை. லா நெடில் ஒற்று நேரசை புளிமா. சீர் 4 ஒழுக்கம். ஓ லு 2 குறில் இக்கு ஒற்று நிறையசை. க குறில் நேரசை. குறில் ஒற்று வந்திருக்கு,
புளிமா. சீர் 5 உயிரினும். உ குறிலு ஈ குறிலு 2 குறில் நிறையசையாக பிரிக்க வேண்டும். ரி குறிலு நு குறில் இம் ஒற்று. இரு குறில் ஒற்று நிறையசை. நிறை நிறை கருவிளம் வாய்ப்பாடு. சீர் 6 ஓம்பப். ஓ நெடில் எழுத்து. நெடில் ஒற்று நேரசையாகவும். ப குறில் பக்கத்தில் இப்பு ஒற்று, அதாவது குறில் ஒற்று நேரசை. வாய்ப்பாடு தேமா. சீர் 7 படும். ப குறிலு கு குறிலு இம் ஒற்று. இரு குறில் ஒற்று வந்ததால் நிறையசை மலர் வாய்ப்பாடு. இக்குறளில் மலர் வாய்ப்பாடு அமைந்துள்ளது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மேலும் சீர் 7 நாள் மலர் காசு பிறப்பு 4 வாய்ப்பாடுகளில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடியும். நீங்க அதை கொஞ்சம் சிந்தித்து எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். சீர் 7 உகர ஒலிப்பு வரும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே நன்கு பயிற்சி கொடுத்திருக்கோம். அந்த உகர ஒலிப்பு பிரித்து பார்க்க வேண்டும். கு இக்கு குட்டல் ஊ அப்படி உகர ஒலிப்பு. தீது து இத்து குட்டல் ஊ அப்படி உகர ஒலிப்பு நீங்க பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும். சீர் 7 இப்படி உகர ஒலிப்பு வந்தால் காசு நேர்கூட்டல் நேர் நேர்வுன்னு கொடுக்க வேண்டும். நேர்வு வாய்ப்பாடு காசு கொடுக்க வேண்டும். நிறை கூட்டல் நேர் நிறைவுன்னு போட்டு பிறப்பு வாய்ப்பாடு. அதை கொஞ்சம் பார்த்து சிந்தித்து எழுதி கொள்ள வேண்டும். வரிசை எண் 37 தற்குறிப்பேற்ற அணியை விளக்குக. அணியின் விளக்கம். இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். சான்று போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பனபோல் மறித்து கைகாட்ட. அணிப்பொருத்தம். இப்பாடலில் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தால் துன்பம் வரும் என்பதை கொடிகள் கையை அசைத்து மதுரைக்குள் வரவேண்டா என்று தெரிவித்தது போல காற்றில் அசைவதாக தம் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறியுள்ளார். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, வரிசை 37 வரக்கூடிய அணி நம் பாடத்தில் 4 அணிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக வரும். அதை படித்து எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி. அழகித்து வாய்ப்பாடுல உகர ஒலிப்பு வந்தால் காசு பிறப்பு வாய்ப்பாடு பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. துப்புரவு லார்
துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. அட்டவணை 4 போட்டுக்கொள்ள வேண்டும். 7 வரிசை எண் 7 வரைக்கும் போட வேண்டும். சீர்கள் 7 சீர் குறிப்பிட வேண்டும். மூன்றாவது காலத்தில் அசை போட்டுக்கொள்ளலாம். 4வது காலத்தில் வாய்ப்பாடு. சீர் 1 தனி குறில் ஒற்று நேரசை கூட்டல் பு குறிலு ர குறிலு 2 குறில் நிறையசை உ குறில் தனி குறில் நேரசை நேர் கூட்டல் நிறை கூட்டல் நேர் கூவிளங்காய். சீர் 2 இல்லார் ஈ குறில் தனி குறில் ஒற்று நேரசை லா தனி நெடில் ஒற்று நேரசை தேமா நேர்கூட்டல் நேர் தேமா. சீர் 3 து குறில் வ குறில் இரு குறில் தனித்தது நிறையசை ர குறில் இத்து ஒற்று அதாவது குறில் ஒற்று நேரசை நிறைநேர் புளிமா. சீர் 4 து குறில் ர குறில் இரு குறில் தனித்தது நிறையசை வா தனி நெடில் நேரசை மை தனி நெடில் நேரசை நிறை கூட்டல் நேர் கூட்டல் நேர் புளிமாங்காய். வரிசை எண் 5 அதாவது சீர் 5 உப்பிற்கும் உ குறில் குறில் ஒற்று நேரசை பி குறில் ஒற்று நேரசை கும் கு குறில் ஒற்று வந்திருக்கு நேர் கூட்டல் நேர் கூட்டல் நேர் தேமாங்காய். சீர் 6 காடிக்கும் கா தனி நெடில் நேரசை டி குறில் அதாவது குறில் ஒற்று நேரசை கு குறில் ஒற்று நேரசை நேர் கூட்டல் நேர் கூட்டல் நேர் தேமாங்காய். சீர் 7 நாள் அல்லது மலர் அல்லது காசு பிறப்பு வாய்ப்பாடு வர வேண்டும். இக்குறளில் சீர் இறுதி சீர் கூற்று அந்த ரு இர் கூட்டல் உ பிரித்து பார்த்தால் உகர ஒலிப்பு வந்திருக்கு. அப்ப கண்டிப்பாக நேர் காசு வாய்ப்பாடு அல்லது பிறப்பு வாய்ப்பாடு. பிரித்து பார்க்கும் பொழுது கூ நெடில் ஒற்று நேரசை
ரு குறில் நேரசை. நேர்கூட்டல் நேர் நேர்வு காசு வாய்ப்பாடு. இக்குறளில் காசு வாய்ப்பாடு அமைந்துள்ளது என்பதை இறுதியில் சுட்டிக்காட்டினால்தான் முழு மதிப்பெண் இடுவார்கள் மதிப்பீட்டாளர்கள் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து அட்டவணைக்கு கீழ் கண்டிப்பாக இக்குறளில் என்ன வாய்ப்பாடு இருக்கிறது என்பதை சுட்டி எழுதி காட்ட வேண்டும். கீழே கொஞ்சம் இந்த ஏற்கனவே படித்ததை நினைவு கூறும் வகையில் நேரசை எவ்வாறு வரும், நிறையசை எவ்வாறு வரும், ஒற்று எழுத்து மெய்யெழுத்து என்பதை நீங்கள் தெரிய வேண்டும். அந்த 7வது சீர் இறுதி சீர் உள்ள விதிகள் ஒரு 4 வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். நேரசை தனிக்குறில் க குறில் ஒற்று க இல் தனி நெடில் கா நெடில் ஒற்று கால். இதுபோல் நீங்க அந்த குறில் ஓசை நெடில் ஓசை உச்சரித்து பார்த்து பிரித்து கொள்ள வேண்டும். நிறையசை இரு குறில் தனித்து க ல 2 குறில் தனித்து இருக்கு. இரு குறில் ஒற்று களம் க குறில் ல குறில் இம். குறில் நெடில் தனித்து கலா க குறில் லா நெடில். குறில் நெடில் ஒற்று கலாம் குறில் க லா நெடில் இம் ஒற்று. இப்படி பிரித்து பார்க்க வேண்டும். இறுதி சீர் உகர ஒலிப்பு குசுடு துபுரு வரும்பொழுது எப்படி பிரிக்க வேண்டும்? ஒரு சான்று. நன்று ந குறில் ஒற்று நேரசை ரு நேரசை நேர்கூட்டல் நேர் நேர்வு காசு வாய்ப்பாடு. சிறப்பு சி குறில் ர குறில் இரு குறில் ஒற்று நிறையசை. பு தனி குறில் நேரசை நிறை நேர் நிறைவு பிறப்பு வாய்ப்பாடு. இதேபோல் தனி குறில் இறுதி சீருக்கு தான் பார்க்க வேண்டும். க தனி குறில் ஒற்று வந்திருக்கு நேரசை நாள் வாய்ப்பாடு. கடல் க குறில் ட குறில் இரு குறில் ஒற்று நிறையசை மலர் வாய்ப்பாடு. இங்க கண்டிப்பாக இந்த ஒற்று எழுத்து மெய்யெழுத்து புள்ளி எழுத்து தனித்து பிரிக்கவே கூடாது. எப்பொழுதுமே சேர்த்து அந்த குறிலோடு ஒற்றோடு சேர்த்து பிரித்து கொள்ள வேண்டும். இந்த தனி நெடில் வந்தால் மட்டும் அந்த சீரில் தனி நேரசையாக பிரிக்க வேண்டும். அது உச்சரித்து பார்க்க வேண்டும். கா ஏ ஈ அதெல்லாம் உச்சரித்து பார்த்து நீங்க பிரித்து கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த மை இம் கூட்டல் ஐ பிரிச்சு பார்க்கிறோம். அந்த இம் கூட்டல் ஐ பிரித்து பார்க்கும் பொழுதுதான்
இந்த மை என்ற எழுத்து நேரசையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதேபோல் நீங்க அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கும் விதிகள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கும். நல்ல முறையில் வாசித்து எழுத வேண்டும். இப்ப பகுதி 3ல 18 மதிப்பெண்ணுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்து படிக்கும் பொழுதே உங்கள் அருகில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இருந்தாலும் அவர்களையும் பார்த்து படிக்க சொல்லுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.